நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொட்டு பார்க்கும் அதிசய பொருளும் அல்ல, எடுத்து செல்லும் குழந்தையும் அல்ல, விரித்து பார்க்கும் புத்தாடையும் அல்ல, வாசித்து பார்க்கும் நாவலும் அல்ல, துளையிட்ட காதினிலே கலையொன்றாய் ஆடிக்கொண்டிருக்கும் காதணி பற்றி பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால். காதுமடல் ஏந்தி செல்லும் பிடியில்லா குடை, செவியின் நிலைவாசலை அலங்கரிக்கும் சிற்பம், செவி என்னும் கோட்டைக்கு வாயிற்காவல், செவிக்கு வரும் நற்செய்திகளின் பாதுகாவல். நாம் பேசும்போது நம் பேச்சையும் பாட்டாக எண்ணி ஆடும் ஒரே அணிகலன் இந்த காதணி மட்டும்தான். பாரசீக வீரர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காதணி அணிந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது. கடற்கொள்ளையர்கள் காதணி அணிவதால் தம்மை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என நம்பினர். அந்நிய நாடுகளில் இப்படி என்றால், நம் நாட்டில் குறிப்பாக பக்தி இலக்கிய காலத்தில் காதணியின் மகத்துவம் மேலும் அதிகரித்தது. ஒரு ஆண் குழந்தை என்றும் பெண் குழந்தை என்றும் பாரபட்சம் இல்லாமல் நடக்கும் ஒரே விழா இந்த காதணி விழா மட்டும்தான். இருவருக்கிடையேயும் தூரம் அதிகமாக இருப்பினும் ஒற்றுமை குறையாத ராமன் சீதை போல இரு காதணிகளிடையேயும் ஒற்றுமை குறைந்ததே இல்லை. மகாபாரதத்தில் கர்ணனின் கவசமும் குண்டலமும் அவனுக்கு பாதுகாப்பளித்தன. கர்ணனின் கவசம் அவனுக்கு பாதுகாப்பளித்தது என்றால், கர்ணனின் குண்டலமான இந்த காதணி தான் அவனுக்கு சக்தியை அளித்தது. விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க, பலிக்கே சுழன்றுவம் பாவங்களை செய்து பால் நரக, குளிக்கே அழுந்தும் கயவர்த்தமோடு என்ன கூட்டினியே என்று அபிராமி அந்தாதியில் 79வது பாடலை அன்னை அபிராமி கேட்டவுடன் தன் பக்தன் சுப்பிரமணிய பட்டரின் அழுகுரல் ஏற்காது முழு நிலவையும் மிஞ்சும் அளவிற்கு ஒளி வீசின்றது அன்னை அபிராமியின் வலப்புற காதணிதான். இது உண்மைதானே? ஆண்டாள் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்கின்ற போது தோடே செவி பூவே என்று கர்ண புஷ்பத்தை காதணியாகத்தான் கேட்டாள். திருவண்ணைக்காவலில் உள்ள அம்பிகையின் உக்கிரத்தை தணிக்க ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை காதணியாக பயன்படுத்தியதால் தான் அம்பிகையின் உக்கிரம் தணிந்தது. திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்தபோது பொற்கிண்ணத்தில் தாய்ப்பாலையும் தமிழ்ப்பாலையும் சேர்த்து சிவனும் பார்வதியும் ஊட்டி சென்றது தெரியாமல் திருஞான சம்பந்தரின் தந்தை வந்து விசாரித்த போது தோடுடைய செவியேன் என்று தேவார பாடலில் முதலில் சிவபெருமானை அடையாளப்படுத்திய முதல் ஆபரணம் இந்த காதணிதான். புத்தர் அனைத்து விலையுயர்ந்த ஆபரணங்களையும் துறந்தாலும் அவர் அனைத்து ஆபரணங்களும் அணிந்திருந்தாரா என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அவர் காதணி அணிந்திருந்தார் என்பதற்கான ஆதாரம் அவர் காதுகளில் உள்ள மிகப்பெரிய துவாரம். அந்த துவாரம் தான் அவரை புத்தர் என்றே காட்டியது.